உறுதியாக அண்ணன் சீமான் தலைமையில கண்டிப்பாக இடைத்தேர்தல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தான் முதல் வெற்றியை பதிவு செய்வார். இன்னொரு பிறந்த தாய் வீடா பாக்குறது அம்பாசமுத்திரம் தொகுதி. அந்த தொகுதியில் அண்ணன் வெற்றி பெற்றால் அது நானே வெற்றி பெற்றதாக நினைக்கிறேன். அந்த வெற்றிக்கு என் உயிர் உள்ளவரை உழைப்பேன். நான் என்ன சொல்றேன், பொய்யா உங்களை இட்டுக்கடி சொல்ல சொல்றமா, பொய்யா ஒரு பரப்புரை செய்ய சொல்றமா? சீமான் பேசின காணொலியில ஒப்பீடு செஞ்சு போடுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சொன்னது இன்னைக்கு நடக்குதுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சொன்னது இன்னைக்கு நடக்குதுங்க. அண்ணன் தீர்க்கதரிசிங்க. சிவசங்கரன் எந்த தொகுதியில போட்டியிடக்கூடாதுங்க. அதுக்கு என்ன வேலையா? அதப்பா இதுவாடா கட்சிக்குள்ள வேலை? எனக்கு ஒருத்தன் சொல்றேன், சிவசங்கரனா சீமான் அம்பாசமுத்திரத்தை போட்டிட்டாரு, சிவசங்கரன் வேற தொகுதியில போட்டிடுவாரா? இல்ல அவரை போட்டியிடதே, நீங்க போட்டியிட வச்சா என்ன வைக்காட்டி என்ன, என் வேலையை நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். சீமானன் சிவசங்கரனை தேர்தலை போட்டியிடன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, சிவசங்கரன் தேர்தலை நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை எவனாலும் தடுக்க முடியாது. நீ அனுப்பி அதிகபட்சம் என்ன ராஜா பண்ணுவ? என்னை கட்சியை விட்டு நீக்குவ. அதை விட என்ன, என்னை தூக்கலையா விடுவ? கட்சியை விட்டு தானே நீக்குவ. கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நான் திரும்ப சொல்றேன், கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே சிவசங்கரன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நத்த சிவசங்கரன் யாருன்னு என்னை கட்சியை விட்டு சீமான் நீ என்ன வேணாலும் சொல்லி கொடு, கண்டிப்பா அவர் என்னை நீக்க மாட்டார். இறைவனுக்கு தெரியும், இயற்கைக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும். நான் மருந்து இல்லாத காய்கறிகள் உருவாக்க நினைக்கிறேன். ஐயா நம்மளுடைய கொள்கையை பின்பற்ற நினைக்கிறேன், சீமானுடைய கொள்கையை பின்பற்ற நினைக்கிறேன். ஆகவே மருந்தடிக்கிறது இல்ல. இறைவன் எனக்கு மருந்தடிக்காத காய்கறிகளை கொடுப்பாரு நான் நம்புறேன். அவ்வளவுதான். 2 ரூபாய்க்கு எடுக்கிறேன். அந்த 2 ரூபாய்க்கு எடுக்காதனாலே கொண்டு கொட்டுறோம். 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு உங்கள்ட்ட விற்கிறாங்க பத்தியில அந்த மாம்பழம். அந்த மாம்பழத்தை எங்கள்ட்ட எங்க வைத்தறிச்சதே அந்த நாடு நாசமா போறது காரணமே விவசாயியோட வைத்தறிச்சங்க. புளியா மரத்துக்கு மட்டும் என்ன மருந்தடிக்கல எழுதி வச்சு இன்னொரு 5 வருஷத்துல புளிய மரத்துக்கு மருந்து அடிச்சிருவான். இப்போ இன்னொரு 2 விஷயங்கள்லாம். ஒண்ணு, சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரத்துல பேசின விஷயங்கள்லாம் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. நேத்து கூட நான் பேசியிருந்தேன். குறிப்பா வந்து இப்போ அணைக்கட்டுல இருந்து தண்ணீர் திறந்து விடும்போது ரசாயன கழிவுகள்லாம் கலந்து நுரையா வருது, கிணத்துல முதற்கொண்டு பாலாற்றுல கலந்த ரசாயனம் நுரையா வந்து வருது அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகள்லாம் வருது. வீடியோக்கள் நம்ம பார்க்க முடியுது. இதை வந்து சீமான் அவர்கள் படம் போட்டு காட்டினாரு பிரச்சாரத்தின் போது. இன்னைக்கு இது நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா? அதைத்தான் கோகுல் நான் சொல்றேன். அண்ணன் ஒரு தீர்க்கதரிசி. சீமான் அண்ணன் 2009 இருந்து அவர் பேசின வீடியோக்களை எடுத்து வச்சு 2009 சீமான் அண்ணன் பேசின வீடியோ, அவர் சொன்ன கருத்து 2026 எதெல்லாம் சாத்தியமாயிருக்கு, 2009 2010 அண்ணன் பேசின காணொலிகள்ல இருந்த உண்மை எதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோட அண்ணன் பார்த்தாரு, எதெல்லாம் அண்ணன் சொன்னது நடந்திருக்கு, எதெல்லாம் அண்ணன் சொன்னது பழிச்சிருக்கு, இனிமேல் எதெல்லாம் பழிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு, இதை ஒப்பீடு செஞ்சு காணொலி போட்டுருந்தாலே நம்ம ஜெயிச்சிருப்போங்க. அதை செய்ய தவறிட்டாங்க கோகுல். அதை சொன்னாக்க சிவசங்கர் ஐடிவிங்க எதிர்த்து பேசுறான்னு பேசுறாங்க. நான் சொல்ல வர்றது யாருக்கிட்ட கோகுல் அந்த காணொலி இருக்கும்? உங்கள்ட்ட இருக்குமா, என்னிட்ட இருக்குமா? ஐடிவிங்க அதை வச்சிருக்கணும். நிச்சயமா அதே வச்சிருக்கேன். நான் சொல்ல வர்றது புரியுதா? ஐடிவி குறை சொல்லணும் இல்ல. நான் சொல்ல வர்றது அதோட வேலைகள் இப்படி இருந்தா நல்லா இருக்குமாங்கிறேன். உடனே சிவசங்கரன் ஐடிவிங்க எதிர்த்து பேசிட்டார், சுனந்தாவை எதிர்த்து பேசி விட்டார், இன்னொருத்தரை எதிர்த்து, அவரை எதிர்த்து, நான் எவரையுமே எதிர்த்து பேசுறா அவங்களாம் எனக்கு எதிரி கிடையாது. இன்னமும் போன் கண்டக்ட் அவங்கள்ட்ட நான் பேசத்தான் செய்யறேன். தேர்தல் காலகட்டத்தில் கூட என் வீடியோக்களை அனுப்பி இதெல்லாம் ஐடிவிங்க போடுங்கன்னு சொன்னேன். அவங்க போடல, அது வேற. அவங்க போட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அதை விட்டு கொடுத்து போயிடக்கூடாதுன்னு நான் தான் போட்டு விட்டேன். ஆனா அவங்க போடவே இல்ல. பரவாயில்ல, நன்றி, நீங்க போடாட்டி பரவாயில்ல. என்னை சிவசங்கரன் ஒருத்தனை நீங்க போடல, மத்தவங்களையாச்சும் போடுங்கன்னு தான் சொன்னோம். 2009 சீமான் பேசின வீடியோ என்ன, 2010 அண்ணன் பேசின வீடியோ என்ன, 2015 அண்ணன் பேசின வீடியோ என்ன, அது பூரா எது பழிச்சிருக்கு, எது சரியா நடந்திருக்கு, அதை ஒப்பீடு செஞ்சு போடணும்ல கோகுல். நிச்சயமா அண்ணன் விஜய் அண்ணன் படிச்ச படத்தையும் நடனத்தையும் போட்டா ஓட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? விஜய் என்ன பேசின பேச்சுங்கிறது எவ்வளவு நாளுங்க பேசியிருக்காரு, எத்தனை காணொலிங்க பேசியிருக்காரு, அதை கொண்டு போய் சேர்த்தாங்களா தமிழக வெற்றி கழகம்? ஏங்க நாம் தமிழர் கட்சி அதை செய்யல? டேட்டா பேஸ் பூரா வச்சிருக்கணும்லங்க, காணொலிகள் பூரா வச்சிருக்கணும்லங்க, எடுத்து கச்சிரிச்சு ஒப்பீடு செஞ்சு போட்டுக்கணுங்களங்க. இங்க வாங்குங்க, 2009 அண்ணன் பேசின காணொலியை பாருங்க, 2010, 11, 12 காலகட்டங்கள் அண்ணன் பேசின காணொலியை பாருங்க, 2016 அண்ணன் பேசின காணொலியை பாருங்க. இவர் அண்ணன் 2010 என்ன பேசினாரு அது 16 நடந்திருக்குங்க, 16 பேசினது 20 நடந்திருக்குங்க, 2020 அண்ணன் பேசின 2026 நடந்திருக்குங்க. அண்ணன் சொன்னது ஏங்க நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த எதிர்காலம், அடுத்த 10 ஆண்டு, அடுத்த 100 ஆண்டு நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு கட்சி இந்த மண் மீது மக்கள் மீதும் இருக்கக்கூடிய நல்ல செயல்களை, நல்ல திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த காணொலியில ஒப்பி ஏன்னா மக்கள் பூரா இன்னைக்கு கைபேசியில காணொலியில பார்த்து ஓட்டு போட வந்த காலம் வந்துருச்சுங்க. கண்டிப்பா ஒரு பொய்யா கட்டுரை, திமுக செஞ்ச அநியாய அட்டுழியத்தெல்லாம் தாண்டி திமுக என்னமோ தேவதூதர் மாதிரி அவன் காணொலியில போடுறாங்க. அத பெண் நிறுவனம் பரப்புது. அந்த பெண் நிறுவனம் செஞ்ச வேலைகளை காவாசி நம்ம அண்ணன் சீமானு செஞ்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பொய்யா உங்களை இட்டுக்கடி சொல்ல சொல்றமா, பொய்யா ஒரு பரப்புரை செய்ய சொல்றமா? சீமானனை பேசின காணொலியில ஒப்பீடு செஞ்சு போடுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சொன்னது இன்னைக்கு நடக்குதுங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சொன்னது இன்னைக்கு நடக்குதுங்க. அண்ணன் தீர்க்கதரிசிங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சட்டசபையில் போக ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதை காணொலியா போட்டுக்கணும் கோகுல். நம்ம தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்றது, தமிழக வெற்றி கழகத்தை பேசுறது, ஆளுங்கட்சியும் இல்ல எதிர்கட்சியும் இல்ல தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது யாரு, பேச வேண்டியது யாரு? திமுகவை, மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியை. பிஜேபியும் திமுக நம்ம ஓங்கி அடிச்சிருக்கணுங்க. திமுக அழகா ட்விஸ்ட் பண்ணி முடிச்சு விட்டு போயிட்டாங்க நம்மள. திமுக அழகா ட்விஸ்ட் பண்ணி தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ இல்லாத தமிழக வெற்றி கழகத்தையும், ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாக இல்லாத நாம் ஒரு கட்சியும் நேருக்கு நேர் எதிரியாக்கி விட்டு அவன் அசால்ட்டா தேர்தல் பிரச்சாரத்தை ஈஸியா பார்த்துட்டு போயிட்டான்.
நாம உட்காந்து தமிழக வெற்றி கழகத்தோட சண்டை போட்டு, தமிழக வெற்றி கழகம் உட்காந்து நாம் தமிழரோட சண்டை போட்டு, இதுவாங்க அரசியல்? யார் யாரோட சண்டை போடணும்? ஆளுங்கட்சியோட எதிர்கட்சி சண்டை போடணுங்க. மத்தியில ஆளக்கூடிய கட்சிகளை, மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகளை, ஏற்கனவே ஆண்ட கட்சிகளை எதிர்த்து சண்டை போட வேண்டிய நாம அதிகார வாடையே அடிக்காத 2 கட்சிகள் மாத்தி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு திமுக 60 சீட்டு 70 சீட்டு ஜெயிக்க விட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையான எதிர்கட்சி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்குன்னா எதிர்கட்சியாச்சும் நாம் ஒரு கட்சி உட்கார்ந்து இருக்கணுங்க. இப்பவும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் போகட்டும். இனிமேல் என்ன செய்ய போறோம்? இனிமேல் எப்படி ஜெயிக்க போறோம்? இனிமேல் எப்படி செய்ய போறோம்? சிவசங்கரன் எந்த தொகுதியிலும் போட்டியிடக்கூடாதுங்க. அதுக்கு என்ன வேலையா? அதப்பா இதுவாடா கட்சிக்குள்ள வேலை? எனக்கு ஒருத்தன் சொல்றேன், சிவசங்கரனா சீமானன் அம்பாசமுத்திரத்தை போட்டிட்டாரு, சிவசங்கரன் வேற தொகுதியில போட்டிடுவாரா? இல்ல அவரை போட்டியிடட்டே, நீங்க போட்டியிட வச்சா என்ன வைக்காட்டி என்ன, என் வேலையை நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். இவங்க போய் சீமானன் உட்காந்து இதை போய் ஓதி சீமானன் சிவசங்கரனை தேர்தல போட்டியிடன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, சிவசங்கரன் தேர்தலை நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை எவனாலையும் தடுக்க முடியாது. கூட இருக்கிற ஊழப்பையில ஏதாவது ஊழ வேலை பார்த்துக்கிட்டே வேணா சொல்லி கொடுத்துட்டே இருப்பீங்க. நான் பேசுற போற கத்திரிச்சு போட்டு நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமா? நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டு, அதான் நீங்க எல்லாம் பண்ண மாட்டீங்க அல்லது நீங்க எல்லாம் பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாதா எந்தெந்த அந்த மோசப்பிடிக்கிற நாய் முகரையா பார்த்தா தெரியும் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி, அது மாதிரி எனக்கு தெரியாதா? யாரு என்னென்ன வேலை வைப்பேன், எவன் ஜாதி அரசியல் பண்ணுவேன், எவன் பணத்தை அரசியல் பண்ணுவேன், எவன் சிவசங்கரன் என்ன கலர் ஜட்டி போடுறேன், என்ன கலர் பேண்ட் போடுறேன், எவனோட போன்ல பேசுறேன், எந்த யூடியூப் சேனல்ல பேசுறேன், வெட்டி சீமானுக்கு அனுப்பலாம். நீ அனுப்பி அதிகபட்சம் என்ன ராஜா பண்ணுவ? என்னை கட்சியை விட்டு நீக்குவ. அதை விட என்ன என்னை தூக்கலையா விடுவ? கட்சியை விட்டு தானே நீக்குவ. கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நான் திரும்ப சொல்றேன், கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே சிவசங்கரன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நத்த சிவசங்கரன் யாருன்னு என்னை கட்சியை விட்டு சீமான் நீ என்ன வேணாலும் சொல்லி கொடு, கண்டிப்பா அவர் என்னை நீக்க மாட்டார். ஒருவேளை அவர் நீக்கினாலும் நான் சந்தோஷப்படுவேன். கடிவாளம் இல்லாம வைத்தறிச்ச கொலை வெறியில இருக்கேன் கோகுல், கொலை வெறியில இருக்கேன். இந்த கட்சியை தோக்கடிச்சு இந்த கட்சிக்கு உத்தமை மாதிரியே உட்காந்து யூடியூப் சேனல்ல பேசுறாங்களேங்க. இந்த கட்சியை உத்தமை மாதிரியே எவ்வளவு உழைச்சங்கிறான, ஒரு மயிரம் முடுங்கல, ஒரு வேலையும் பார்க்கல. புரியுது, உங்க ஆதங்கம் புரியுது. வந்துங்க யூடியூப் சேனல்ல பேசுறவன் களத்துல இறங்கி வேலை பார்க்கணும். களத்துல வேலை பார்க்காத யூடியூப் சேனல்ல பேசக்கூடாதுன்னு சொல்லணும். யூடியூப் சேனல்ல உட்காந்து இவன்கிட்ட பாங்க, அவன்கிட்ட வாங்க, அவன்கிட்ட நல்ல பேர், இவன்ட்ட நல்ல பேர், அண்டர் கிரவுண்ட் டீலிங், எல்லாம் அண்டர் கிரவுண்ட் டீலிங். எல்லாரும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணி இந்த ரோட்ல உழைக்கிறான் பாரு, ராம்தூர் கட்சியில கடைநிலையில உழைக்கிறான் பாரு, பொண்டாட்டிகளை விட்டுட்டு பார்த்த வேலையை விட்டுவிட்டு. ஏங்க மகாராஷ்டிராவில முறுக்கு புடிஞ்சவன் வர்றாங்க உசிலம்பட்டி தொகுதிக்கு 2000 பேரு. மகாராஷ்டிராவில முறுக்கு புடிச்சவன் 2000 பேர் வர்றேன். உசிலம்பட்டியில இருந்து போய் கூட்டு வர போறாங்க. நீங்க போய் அந்த காணொலி எடுத்து பாருங்க கோகுல். உசிலம்பட்டி தொகுதியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் கிளம்பி மகாராஷ்டிராவில போய் யாரெல்லாம் தொழில் பண்ற அந்த முறுக்கு பிசினஸ் இங்க பண்றாங்க, முறுக்கு புளிகிற பிசினஸ், அந்த முறுக்கு வியாபாரம் பாக்குற பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களை எல்லாம் இங்க இருந்து போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஊர்லயும் கான்டாக்ட் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அவங்கள பூரா இங்க இருந்து கூட்டிட்டு வந்து 2000 பேர் கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வச்சிருக்காங்க ட்ரெயின்ல. அந்த அளவுக்கு கலப்பணி பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு கலப்பணி பண்ண அவன் தாங்க அந்த கட்சியோட தூணு, அவன் தாங்க அந்த கட்சிக்கான பிடிமானம், அவன் தான் அந்த கட்சியை உண்மையிலே உழைக்கக்கூடிய களப்பணியாளர். நிச்சயமா. இப்ப அந்த மாதிரி ஆட்கள் வேணும் கோகுல். இப்ப நான் இந்த வீடியோ பேசுறதுனால அந்த வீடியோ 100 தடவை கத்திரிப்பேன். பிட்டு பிட்டா கத்திரிச்சு அண்ணனுக்கு அனுப்புவாங்க. அண்ணனை எப்படி அந்த பிட்டா கத்திரிச்சு வந்து எல்லா பக்கமும் அனுப்பி இந்து மக்களுக்கு எதிராக, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சொல்லி பண்ணாங்க. பழைய திராவிட கழகங்கள் அண்ணன் பேசின வீடியோக்கள் எடுத்து பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப நான் பேசின வீடியோ பூரா எடுத்து கத்திரிச்சு அண்ணனுக்கு அனுப்புவாங்க. அண்ணன் அதை நம்ப போறதும் இல்ல, நீங்க சொல்றதுக்கு கேட்க போறதும் இல்ல. இருந்தாலும் ஒரு புற அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வெளியில இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமா. நீ கடைசி எழுதி என்னை உள்கட்சி பிரச்சனையை பூரா பேச வச்சு, உள்கட்சிக்குள்ள இருக்க விவகாரத்தை பூரா பேச வச்சு ஓ வீடியோ நல்லா போகணும்னு பண்ணி விட்டுறா. ஒரு கேள்வி கூட நான் கேட்கவே இல்லை என்பதை தாழ்மையுடன் கருத்தில் கொண்டு அடுத்த கேள்வியாக முன்வைக்கிறேன். ஆனா நத்தம் தொகுதியில வந்து நீ கேள்வியே கேட்கல, நான் பூரா நானா ஒரு பேசினேன், நானா கோவத்துல வளரணுன்ற மாதிரி காட்டிட்டு போயிருவேன். அப்படி எல்லாம் இல்லை. நம்ம இருவரும் சேர்ந்து விவாதித்தோம். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வின்னு, நம்ம வந்து முதல்ல உங்களை பேட்டி எடுக்க நத்தத்துக்கே வந்து உங்க வீட்டுல பேட்டி எடுக்கும் பொழுது மாம்பழங்கள் பத்தி நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க. நத்தத்துலதான் சுவையான மாம்பழங்கள்லாம் கிடைக்கும். ஆனா வருஷம் விலை வீழ்ச்சி காரணமாக மாம்பழத்தை அழிக்கிறாங்கிற மாதிரி சொன்னீங்க. நீங்க தீர்க்கதரிசி மொமெண்ட்ங்கிறத நான் இங்கேயும் பாக்குறேன். அன்னைக்கு நம்ம பேசுனது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. மாம்பழங்களை வந்து அப்படியே டன் கணக்குல வந்து குப்பையில கொட்டுறாங்க, வீணடிக்கிறாங்க, அழிக்கிறாங்க, விலையே போகல, வீணா இருக்குன்ற மாதிரி விவசாயிகள் வந்து ஒரு ஆதங்கத்தை கொட்டுறாங்க. நீங்க பேசுனதை பார்க்கும்போது நீங்க அதுக்கே தீர்வு கொடுத்திருந்தீங்க. நம்ம வந்து ஜாம் ஃபேக்டரி வைக்கலாம், அந்த மாதிரி மாம்பழங்களை பதப்படுத்தலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நிறைய ஐடியாக்கள் சொன்னீங்க. ஆனா வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது மக்கள் ஆதரவு நாம் தமிழ் கட்சிக்கு இல்லாததுனால இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இதை எப்ப நான் பார்க்கும்போது உங்களுடைய மனசு எப்படி இருந்துச்சு? கோகுல், நீங்க இப்ப மாம்பழம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருப்பீங்க. ஒரு கிலோ மாம்பழம் எவ்வளவு கோகுல்? விலை சரியா ஞாபகம் இல்லையா? வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இல்ல பொதுவா ஒரு தோராயமா சொல்லுங்களேன். ஒரு கிலோ மாம்பழம் 40-50 ரூபாய்க்கு மேலதானே இருக்கு. 40-50 ரூபா. எங்கள்கிட்ட எடுக்கிறது, எங்க ஊர்ல வந்து எங்க தோப்புகள்ல வியாபாரி எடுக்கிற எங்க தோப்புகள்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. நாங்களே அதை வந்து கூலி ஆட்கள் வச்சு பறிச்சு அதை பூரா டிராக்டர்லயே லாரியிலேயே ஏத்தி கொண்டு போய் டாடா ஏசில இந்த மாதிரி வாகனங்களை ஏத்தி கொண்டு போய் அந்த மாம்பழ கமிஷன் கடை இருக்கும்ல, ஆமா,
அந்த கமிஷன் கடையில கொண்டு போய் நாங்க மாங்காய் குடோன்களை கமிஷன் கடையில கொண்டு போய் போடுவோம். எவ்வளவுக்கு எடுக்கிறாங்க தெரியுமா கோகுல்? எவ்வளவு எடுக்கிறாங்க? 2 ரூபாய்க்கு கோகுல், 2 ரூபா. அந்த 2 ரூபாய்க்கு எடுக்காதனாலதான் கோகுல் கொண்டு போய் குப்பையில கொட்டுறோம். 2 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க கோகுல். அப்படியே ஒவ்வொரு ட்ரேவா அப்படியே டிராக்டர்லயே லாரியில அடுக்கி இருந்து 2 நாள்ல பழுத்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம கொண்டு போய் டிராக்டர்ல கொட்டுறோம், லாரியில கொண்டு போய் கொட்டுறோம், கீழே கொண்டு குப்பையில கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்கான், லாரியில டிராக்டர்ல அள்ளிட்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்கான். 2 ரூபாய்க்கு எடுக்கிறேன். அந்த 2 ரூபாய்க்கு எடுக்காதனாலே கொண்டு போய் கொட்டுறோம். 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு உங்கள்ட்ட விக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாம்பழம். அந்த மாம்பழத்தை எங்கள்ட்ட எங்க வைத்தறிச்சதா அந்த நாடு நாசமா போறது காரணமே விவசாயியோட வைத்தறிச்சுங்க. ஒரு மாமரத்துக்கு பூவுக்கு அதாவது மருந்து அடிக்கிறது எவ்வளவு தெரியுமா மருந்து இந்த கார்பரேட் நிறுவனங்கள் விற்கிறேன். ஏன் தமிழ்நாடு அரசு இதெல்லாம் தடை செய்ய மாட்டாங்க? கார்பரேட் நிறுவனங்கள் மருந்து விற்கிறது கோகுல். முதலாம் மாமரத்துக்கு ஒரே ஒரு மருந்து அடிப்பாங்க. அது பூ பூக்கும், காய் காய்க்கும், காயா வரும். அதை போய் ஒடிச்சு கொண்டு போய் போடுவாங்க. ஒடிச்சுன்னா புடிங்கி கொண்டு போய் போடுவாங்க, பறிச்சு கொண்டு போய் போடுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் பூ பூக்குறதுக்கு ஒரு மருந்து, அந்த பூ நிக்கிறதுக்கு அதாவது பூ உதிராமல் இருப்பதற்கு ஒரு மருந்து, அந்த பூ பிஞ்சா மாறுறதுக்கு ஒரு மருந்து, அந்த பிஞ்சு உதிராம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து, அந்த பிஞ்சு திரட்சியா காயா மாறுறதுக்கு ஒரு மருந்து, அந்த காய் உதிராம இருக்க ஒரு மருந்து. 6 மருந்துல இருந்து 7 மருந்து அடிக்கிறேன் கோகுல். அந்த மாங்காய் எப்படி மாங்காயா இருக்கு, விஷமா மாறிடாதா? இதை செய்யணும் யாரு? கார்பரேட். இதை செய்யற கார்பரேட் கோகுல். கார்பரேட் இது பூரா செய்யறேன். இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அந்த மருந்தடிச்சு காய்ச்ச மாங்காய் உள்ளுக்குள்ள ஒருவேளை நம்ம கொண்டு வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டா பழமா பழுக்குது. ஒருவேளை கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணாம இயற்கையிலேயே ஒரு வைக்கோல் வச்சு, வைக்கப்புல்னு சொல்லுவோம், வைக்கோல் வச்சு ஒரு பழுக்க வச்சாலோ, இலதலையில போட்டு பழுக்க வச்சாலோ, அல்லது அண்டாவிலேயே பெரிய பாத்திரங்களே போட்டு மூடி அதை ஒரு இயற்கையான வெப்பத்தை கொடுத்து அதன் மூலமா பழுக்க வச்சாலும் புழுவா மாறிடும் உள்ள. ஓஹோ. நீங்க சாப்பிடுற நல்ல மாம்பழங்கள் அனைத்தும், நீங்கள் சாப்பிடக்கூடிய நல்ல மாம்பழங்கள் அனைத்தும் செயற்கையான முறையில் ஸ்ப்ரே பண்ணி கார்பெட் கல்லுன்னு சொல்லுவாங்க. கார்பெட் கல்லுன்னு சொல்லி ஒரு கல்லு வைப்பாங்க. கல்லு வச்ச மாம்பழமாங்க, ரசாயனம் வச்ச மாம்பழமாங்க. இப்ப ரசாயனத்தை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சான். ரசாயனம் லிக்விடா வருது. அதை 20 லிட்டர் 30 லிட்டர்ல கலந்துக்கிட்டு 1 லிட்டர் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்றேன். அப்படி ஸ்ப்ரே பண்ணா அது பழுக்கும். அப்படி ஸ்ப்ரே பண்ணி அதன் மூலமா செயற்கையாக பழுக்க வைத்த மாம்பழங்கள் மட்டுமே புழுவில்லாமல் இருக்கிறது. இயற்கையா காய்ச்ச, இயற்கையா அதை மருந்தடிச்சு காய்ச்சதுக்கு அப்புறம் பூ பிடிச்சு பிஞ்சு பிடிச்சு காய் காய்ச்சி வந்த காயில நீங்க மருந்தடிச்சு தான் பழுக்க வைக்கணும். இயற்கையை படுத்தா புழு வந்துடும். எங்கேயோ ஒரு இடத்துலதான் இயற்கையிலேயே மருந்தடிக்காம இயற்கையிலே பூ பூத்து, இயற்கையிலே காய் காய்ச்சி, இயற்கையிலே பிஞ்சு பிடிச்சி, இயற்கையிலே கனியா மாறி அதுதான் புழு இல்லாம கிடைக்கும். அப்படி யாருக்கு உங்களுக்கு கிடைக்கிறல? எங்க தோட்டத்துல நாங்களே வச்சிருக்கோம், எங்க வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறோம். ஏன் எங்களால முடியல? நான் என் தோப்பு எந்த தோப்பு குத்தகைக்கு விட்டாலும், என்னுடைய மாந்தோப்பு எந்த தோப்பு குத்தகைக்கு விட்டாலும் மருந்து அடிக்காம காய் ஒடிக்கிறேன், ஒடிச்சு கேளாட்டி ஏனான்று நான் அந்த 3 வருஷம் 5 வருஷத்துக்கு குத்தகைக்கு விட மாட்டேன். ஒரே வருஷம் தான். மாமரம் பூ பூத்துருக்கு வந்து பாரு, பிஞ்சு பிடிச்சிருக்கு வந்து பாரு, காய் காய்ச்சிருக்கு வந்து பாரு, இந்த காய்க்கு என்ன குத்தகை அதை கொடுத்து வாங்கிக்க. இந்த வருஷம் மட்டும்தான் உனக்கு. காய்ச்ச மரம் காய் எவ்வளவு இருக்கு அதுக்கு குத்தகை வாங்கிக்க, மருந்து அடிக்கவே கூடாது. இப்படிதான் நான் கொடுக்குறேன். என் தோட்டத்துல விளையிறது நிறைய பேர் நினைப்பேன், நீ மருந்து அடிக்காம கொடுத்தா உனக்கு மருந்து அடிக்கிற காய் வருமா? இறைவனுக்கு தெரியும், இயற்கைக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும். நான் மருந்து இல்லாத காய்கறிகள் உருவாக்குன்னு நினைக்கிறேன். ஐயா நம்மளுடைய கொள்கையை பின்பற்ற நினைக்கிறேன், சீமானுடைய கொள்கையை பின்பற்ற நினைக்கிறேன். ஆகவே மருந்து அடிக்கிறது இல்ல. இறைவன் எனக்கு மருந்து அடிக்காத காய்கறிகளை கொடுப்பான்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். நான் மத்தவன் செய்யறேன், நான் அதை செய்யறது இல்ல கோகுல். ஆனால் இதுதான் கோகுல். இந்த நத்தம் தொகுதியில இருக்கக்கூடிய மாமரங்கள், விவசாயிகள் பொதுவாகவே விவசாயம் அழிஞ்சிட்டான். இது மாமரத்தை மட்டும் நினைக்கிறீங்களா? அப்படியே இதை கொய்யா பழத்துக்கு வச்சுக்கோங்க, அப்படியே இதை சப்போட்டா பழத்துக்கு வச்சுக்கோங்க, அப்படியே இதை அத்தி பழத்துக்கு வச்சுக்கோங்க, அப்படியே இதை நெல்லிக்காய்க்கு வச்சுக்கோங்க. இது பூரா என் ஊர்ல நடக்கிற விவசாயம். புளியா மரத்துக்கு மட்டும் என்ன மருந்து அடிக்கல எழுதி வச்சு இன்னொரு 5 வருஷத்துல புளியா மரத்துக்கு மருந்து அடிச்சிருவேன், புளிக்கும் மருந்து அடிச்சிருவேன், புளியும் இதே மாதிரி செஞ்சிருவேன். புரியுதுங்களா கோகுல்? அப்ப இந்த பாவத்தை எல்லாம் செய்யறது யாரு? இந்த திராவிட கட்சிகள், இந்த அரசு, இந்த அரசியல், இந்த கார்பரேட் அரசியல், இந்த இலுமினாட்டி அரசியல், இந்த சீக்ரெட் சொசைட்டி அரசியல். இதை எப்படி நீங்க மீட்டெடுக்க போறீங்க? இந்த இடத்துக்கு தான் சீமானன் தேவைங்கிறேன், இந்த இடத்துக்கு தான் நம்மளுடைய தேவைங்கிறேன், இந்த இடத்துக்கு தான் பிரபாகரன் தேவை, இந்த இடத்துக்கு தான் இயற்கை விவசாயம் தேவை. என் மக்களினுடைய வாழ்க்கையில, உடம்புல, உடல் ஆரோக்கியத்துல நஞ்ச விதைச்சு உடலை நோயாளியா மாத்தி அவனை நோயாளியா படுக்கையா வச்சுட்டு அவனை சாகவும் விடாம வாழ விடாம நோயாளியாவே அலைய விட்டு அதன் மூலமா மருந்து மாத்திரையை வித்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற நிறுவனங்களை எந்த அரசியல்வாதி கேள்வி கேட்க போறேன்? எந்த அரசாங்கம் கேள்வி கேட்க போகுது? நாம் தமிழர் கட்சி தோத்தது காரணம் வேற அரசியல் மட்டும் நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சியை தோற்கடித்தவர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சி எதிர்த்து அரசியல் செஞ்சது அரசியல்வாதிகளை மட்டுமல்ல, கார்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து அரசியல் செஞ்சோம், கார்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சோம். கார்பரேட் நிறுவனங்கள் எப்படியெல்லாம் என் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் உடலையும் அவருடைய ஆரோக்கியத்தையும் விற்பனை பண்டமா மாத்திட்டான்னு சொல்லி பேசின ஒரே கட்சி, மேடைகள்ல, அரசியல் மேடைகள்ல, தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி கோகுல். நிச்சயமா. அப்புறம் எப்படி கோகுல் நாங்க ஜெயிப்போம்? புரியுதுண்ணா.
இதை மாத்தாம நாம இதுல தீர்வை ஏற்படுத்த முடியாது கோகுல். இதை நம்ம மாத்திரம் இதுக்கான தீர்வை ஏற்படுத்துறோம். உறுதியாக அண்ணன் சீமான் தலைமையில கண்டிப்பாக இடைத்தேர்தல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தான் முதல் வெற்றியை பதிவு செய்வார். அது அம்பாசமுத்திரம் தான் சந்தோஷப்படைய. நான் 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 என்னுடைய இன்னொரு பிறந்த தாய் வீடா பாக்குறது அம்பாசமுத்திரம் தொகுதி. அந்த தொகுதியில் அண்ணன் வெற்றி பெற்றால் அது நானே வெற்றி பெற்றதாக நினைக்கிறேன், கருதுகிறேன். அந்த வெற்றிக்கு என் உயிர் உள்ளவரை உழைப்பேன். நிச்சயமா உங்களுடைய பங்கும் அதுல ஏற்கனவே இருக்கு, இனிமேல இருக்கணும் நானும் விரும்புறேன்னா. கண்டிப்பா, மிக்க நன்றி. தொடர்ச்சியா நம்ம பேசுவோம். நன்றி கோகுல், நன்றி, வணக்கம்.